தமிழகத்தில் வருகிற 2026 புதிதாக 3000 பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கருடன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தில் பொங்கல் திருநாளானது தற்பொழுது கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதில் சிறப்பு பேருந்துகளானது தமிழக அரசு சார்பாக விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்று நடைபெற்ற இருந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக முதல்வர் தெரிவித்தார் 3000 புதிய பேருந்துகளானது கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்திருந்தார். தற்போது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நம்முடன் இருக்க அவருடன் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ பொங்கலுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்னு முன்கூட்டியே அறிவிச்சிருந்தீங்க. அதே போல் 3000 சிறப்பு பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இது எப்போ ஏற்கனவே அறிவித்திருந்த போல நேற்றைய சிறப்பு பேருந்துகள் இயக்கம் துவங்கிவிட்டது. நேற்றைக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட 1,83,000 பேர் சென்னையிலிருந்து பயணம் செய்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய அளவிலே பொதுமக்கள் சென்னையிலிருந்து பயணிப்பதை இது எடுத்து காட்டுகிறது. 4 நாட்களுக்கும் இந்த தொடர் சிறப்பு பேருந்து இயக்கம் இருக்கிறது. மொத்த தமிழ்நாட்டிற்கும் 20,000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. அதேபோல் பொங்கல் முடிந்து தங்கள் சொந்த ஊரிலிருந்து வருவதற்கும் 21,000 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. எனவே பொதுமக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த சிரமமும் இல்லாமல் பயணிப்பதற்கு இது வசதியாக இருக்கும். அதேபோல் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதிதாக 3000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அறிவித்திருக்கின்ற பேருந்துகள் நேற்றைக்கு நான் சட்டமன்றத்திலே கொடுத்த புள்ளிவிவரங்கள் படி 3004 பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. இன்னும் ஒரு 2300 பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. டெண்டர் நிலையில் இருக்கின்ற பேருந்துகள் எல்லாம் சேர்த்து 8000 பேருந்துகள் கிட்டத்தட்ட இருக்கிறது. அது இல்லாமல் இன்றைக்கு 3000 பேருந்துகள் வாங்கப்படும் என்று அறிவித்திருப்பது இந்த போக்குவரத்துக்கு ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏனென்றால் 15 ஆண்டுகள் ஓடிய பேருந்துகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று ஒன்றிய அரசு சொல்லியிருக்கிறது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் போதிய அளவிற்கு பேருந்துகள் வாங்காத சூழலில் அந்த 15 ஆண்டுகள் நெருங்குகின்ற பேருந்துகளை ஓட்டிக் கொண்டிருக்கின்றோம். அவற்றையெல்லாம் இனி மாற்றி புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வருவதற்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பழைய பேருந்துகளை மாற்றாத காரணத்தால் தற்பொழுது புதிய பேருந்துகள் மாற்றி அமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருந்தார். ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.